அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிமார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஜபலே நூர் என்று சொல்லக்கூடிய இரா குகையில இருக்கிறோம். அதாவது இதனுடைய முழு சரித்திரம் ஷார்ட்டா நம்ம சொல்லி முடிச்சிருவோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த குகை கார ஹிரான்னு சொல்லக்கூடிய இந்த குகையில வந்து இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அமீன், மலக்குமார்களுக்கு தலைவர் எல்லாம் இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இங்க வராங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அசல் தோற்றத்துல இங்கதான் முத நபி ஸல்லல்லாஹு பாக்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்பொழுது இக்ரா அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு பார்த்து இக்ரா படிங்க, ஓதுவீராகன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனா லா காரி, எனக்கு ஓத தெரியாது படிக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் சொல்றாங்க இக்ரா, ஓதுவீராக அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு மறுபடியும் அதே சொல்றாங்க, அனா லா காரி, எனக்கு ஓத படிக்க தெரியாதுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 தடவை கிட்ட இது போன்ற நடந்துட்டு இருக்குது பேச்சுவார்த்தை. கடைசியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நெஞ்சோடி அணைச்சி வச்சுறாங்க, விடுறாங்க. அப்ப பொழுது இப்போ ஓதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இக்ரா சூரே அலக்ல வரக்கூடிய 5 வசனத்தை ஓதுறாங்க. இந்த குகையில தான் வந்து பாத்தீங்கன்னா சூரே அலக்ல வரக்கூடிய 5 ஆயத்துகள் இறக்கப்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. இந்த 5 வசனமும் இங்கதான் இறக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹியை வாங்கிட்டு அவங்களால உடல் ரீதியா என்ன செய்யப்படுதுன்னா கஷ்டங்கள், ஒரு விதமான ஒரு சிரமத்தை அவங்க உடல் ரீதியா வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தன்னுடைய மனைவி கதீஜா அம்மையார் கிட்ட ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஜம்மிலூனி படுத்துட்டேன்னு சொல்றாங்க, எனக்கு போர்வையை போத்துவீரா, எனக்கு போர்வையை போத்துங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதர் ஓடி போனாருன்னு சொன்னா அவருக்கு வேர்த்து கொட்டும், உடம்பெல்லாம் சூடா இருக்கும். அந்த நேரத்தில் யாரும் போர்வையை போத்தி படுக்க மாட்டாங்க. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா எல்லாமே மாற்றமாக இருக்கின்றது. அந்த நேரத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உடல் ரீதியாக ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க உடல் எல்லாம் குளிர்ச்சியா மாறுது. சோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த இடம் தான் இந்த ஹிரா குகையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இங்கதான் முதல்ல வஹி வந்து இறங்குது. ரமதானுடைய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவு. இதையெல்லாம் இந்த ஜபலே நூருடைய சார்ந்த வசனங்கள் எல்லாம் மக்களுக்கு இது போன்ற இடங்களை வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஏன்னா அந்த மலைக்கு மேலே ஏறி வந்து பார்ப்பது ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அனைத்து மக்களுக்கு தந்தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.